Welcome to Mango Tree Learning Hub. ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள். Learning English through Tamil. தினமும் 20 ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய vocabulary திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். Day 24. Regular verbs, வினைச்சொற்கள். செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான present, past மற்றும் past participle ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள். அறை, slap, slapped, slapped. For example, அவன் தன் எதிரியை அறைந்தான். He slapped his enemy. திருப்பல், turn, turned, turned. For example, அவன் கண்ணாடியை திருப்பி வைத்துவிட்டான். He had turned the mirror. முடி, நிறைவு செய். Complete, completed, completed. For example, அவர் திட்டத்தை முடித்துவிட்டார். He had completed the plan. ஏறு, climb, climbed, climbed. For example, அவன் மரம் ஏறுகிறான். He climbs the tree. சுமா, எடுத்துச் செல். Carry, carried, carried. For example, அவள் புத்தகங்களை எடுத்துச் செல்கிறாள். She carries the books. Irregular verbs, வினைச்சொற்கள். விட்டுச் செல், விலகு. Quit, quit, quit. For example, அவள் போட்டியில் இருந்து விலகினாள். She quit the competition. விட்டு போ. Leave, left, left. For example, அவன் பள்ளியை விட்டுச் சென்றான். He left the school. விழித்தெழு, wake, woke, woken. For example, அவள் திடீரென விழித்தெழுந்தாள். She woke up suddenly. விளக்கு, ஏற்று. Light, lit, lit. For example, அவன் விளக்கை ஏற்றுகிறான். He lights the lamp. விற்க, sell, sold, sold. For example, அவன் பழங்களை விற்கிறான். He sells fruits. நாம் தினமும் பயன்படுத்தும் adverbs வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம். தற்காலிகமாக, temporarily. For example, அவன் தற்காலிகமாக வேலைக்கு செல்லவில்லை. He is temporarily not going to work. எப்போதும், தொடர்ச்சியாக. Constantly. For example, அவன் தொடர்ந்து பயிற்சி செய்கிறான். He constantly practices. உடனடியாக. Instantly. For example, அவன் உடனடியாக பதிலளித்தான். He instantly replied. உடனே, immediately. For example, அவன் உடனே மருத்துவரை அழைத்தான். He immediately called the doctor. அரிதாக, scarcely. For example, அவள் அரிதாக பேசுகிறாள். She scarcely speaks. அரிதாகவே, barely. For example, அவன் அரிதாகவே நடக்கிறான். He barely walks. மெதுவாக,
gradually. For example, அவள் மெதுவாக மொழியை கற்றுக்கொள்கிறாள். She gradually learns the language. துரிதமாக, rapidly. For example, அவள் துரிதமாக எழுதுகிறாள். She rapidly writes. சமீபத்தில், recently. For example, அவன் சமீபத்தில் புதிய புத்தகம் வாங்கினான். He recently bought a new book. அண்மையில், lately. For example, அவள் அண்மையில் பயணம் செய்கிறாள். She lately travels. தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள். வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது. அந்த வீடியோக்களை பார்த்து இந்த 20 வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள். மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. மீண்டும் வேறு 20 வார்த்தைகளுடன் மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.